ஸோ அதனால் வந்து நாம் தமிழர்கள் வந்து எல்லாத்துக்குமே அவங்க தனித்து போகிறனால அவங்களுக்கு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. இது இங்கே இடிக்குது, அங்கே இடிக்குது, இங்கே சொரியுது, அந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க பயணம் அவங்க கால்களை நம்பி நான் தான் அடிக்கடி சீமான் சொல்லிட்டே இருப்பார். அதனால் அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் அவங்கக்கிட்டே இருக்கிறனால யாருக்கும் எதுக்காகவும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அவங்க துரிதமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி போயிட்டு கரெக்டாக ஒரே நாளில் எல்லாருமே போய் அவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு எப்பயும் போல் அவங்க பரப்புரைகளை கான்சன்ட்ரேஷன் அதிகம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாட்கள் கம்மி. இப்போ எங்களுக்கு வரைவு திட்டம் தான், அரசு வரைவு திட்டம் எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிறது. இலவசங்கள்லாம் கிடையாது. 3 தான்: கல்வி, மருத்துவம், நீர். இதுதான் வாழ்க்கை எப்படி மேம்படுத்துகிறோம், வாழ்வாதாரத்தை எப்படி மேலே கொண்டு வரோங்கிறது. ஸோ அதனால் வந்து அவங்க ஓட்டுக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க. அதனால் எல்லா வீட்டுக்கும் போய் அவங்க தனித்தனிப்பட்ட முறையாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ஓட்டு கேட்குறது அந்த ஒரு கட்சியாக தான் இருக்கும். இப்போ அது காரைக்குடி வந்து சீமான் நிற்கிறனால அது பெரிய ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்குது. ஏற்கனவே நம்ம அதை பேசியிருக்கோம். அதோட காங்கிரஸுக்கும் போது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உண்டான உள்ளடி சண்டைகள்லாம் என்னென்னங்கிறது தெரியும். அதனால் நம்ம முதலே சொல்லியிருந்தோம், காங்கிரஸ் வந்து அங்கே நிற்கிற மாதிரி இருந்தால் அதே வந்து சீமானுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறும்னு. பட் இருந்தாலும் இப்போ நிற்கிறது வந்து கட்சியினுடைய தலைவர் சீமானே அங்கே நிற்கிறனால ஏற்கனவே வாங்கின வாக்குக்கும் இப்போ சீமானுக்கும் வந்து எந்த விதமான கம்பேரிசனும் கிடையாது. ஸோ அதனால் வந்து சீமானுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எட்ஜ் அந்த இடத்துல காரைக்குடியில் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த தொகுதியில் ஒரு 25 வயதிலிருந்து 44 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 44%. அப்போ அந்த வயதில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அரசியல் புரிதல் கொஞ்சம் இந்த 17, 18, 19, 20 வயசில் இருக்கிறவங்களோட 25லேருந்து 44 வயசுக்குள்ளார அவங்க அரசியல் வாதிகளை பார்த்துருப்பாங்க, அரசியல் கட்சிகளை பார்த்துருப்பாங்க, தேர்தல்களை பார்த்துருப்பாங்க, நல்லது கெட்டது எதுன்னு ஒரு புரிதல் இருக்கும் அவங்களுக்கு. 90% படிப்பறிவு உள்ள தொகுதி. ஸோ அதனால் எல்லா வகையிலையும் வந்து அது கொஞ்சம் சீமானுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எந்த சாதிக்காரனாக இருந்தாலும் நீ சாதி பார்த்து பழகிறவனு வேண்டியதில்லை, சாதி பார்த்து பழகிறவன்ட்ட பழக்கமே வச்சுக்காதீங்கன்னு. சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போட்டால் அது தீட்டு நீ போடாதராங்கிறார். ஆனால் இங்கே தாவேக்கால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதி பார்த்து தான் கேண்டிடேட்டை நிறுத்துறீங்க, மதம் பார்த்து தான் கேண்டிடேட்டை நிறுத்துறீங்க. அப்போ 2 பேர்த்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ சீமான் வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியாக ஒரு அரசியலில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் அரசியல் செய்யும்போது அவங்களால இந்த எதிர்ப்புகள் எல்லாம் சமாளித்து வர முடியும். உன்னுடைய நீ சாதி பார்த்து எனக்கு போட்டால் எனக்கு தீட்டுறாங்கிறார். அப்போ என்ன பண்ணுறான், அதில் பரவாயில்லடா உண்மையாலுமே இந்த ஆள் வந்து சாதிக்கு எதிரானவனாக இருக்கான். அப்போ எல்லா சாதியில் இருக்கிறவனுக்கு சாதி எதிர்ப்பாளன் இருப்பான்ல, அப்போ அவன் பூரா போடுவான்ல. அப்போ இந்த ஆள் சாதி காணவன் இல்லை, உண்மையாக தான் பேசுகிறான். அப்போ எந்த இடத்துலையும் வந்து சரி எனக்காக போடு, இந்த சாதிக்காக போடுன்னு எங்கேயும் பேசுறது இல்லை. அப்போ உண்மையாலுமே என் சாதிக்கு மட்டும் எதிரானவன் இல்லை, எல்லா சாதிக்கும் எதிரானவங்கும் போது அது ஒரு பொது நிலைமை வந்துடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் ஒரு சாதியை ஆதரித்து இன்னொரு சாதியை ஆதரிக்கலங்கும் போது அது உங்களுக்கு வம்படியாக வந்து மாட்டிக்கும். அதில் மாட்டிக்கிறாங்க எல்லாரும். சீமான் அந்த இடத்துல இல்லை, எல்லாத்தையுமே எடுத்து போகிறாரு, எல்லாத்தையுமே கேள்வி கேட்குறாரு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பொதுநலவாதியாக பொதுநலன் இருக்க மாதிரி ஒரு நடுநிலைமையாக போயிடுறாரு. அதனால் அவர் அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு வந்து அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நாம் தமிழர் கட்சி இன்று மார்ச் 30 234 தொகுதிக்குமான வேட்புமனு தாக்கலை ஒரே நாளில் பண்ண இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தில்? அவங்க முன்னாடியே அவங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மற்ற கட்சிகள் மாதிரி எழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு கடைசி நேர அறிவிப்புலாம் இல்லை, முன்கூட்டியே எல்லாமே பண்ணிட்டனால காலங்கள் அவங்களுக்கு இருக்குது. அதனால் எல்லாமே அவங்களுடைய டாக்குமெண்ட்லாம் என்ன வேணும், ஃபார்ம்ஸ் என்ன வேணுங்கிறது எல்லாமே தெளிவாக எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி போய் அவங்க கொடுத்துட்டு வர்றது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. ஏன்னா இந்த 30 இன்னிலிருந்து ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் 6ஆம் தேதியோடு முடியுது. 7ஆம் தேதி வந்து மறுபரிசீலனை, 9ஆம் தேதி ஃபைனல் பண்ணிவிடுவாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணுறது 6ஓட கடைசி. இன்னிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும். கவர்மெண்ட் லீவும் வருதுன்னு சொல்லிட்டு எப்படி நடுவில் கவர்மெண்ட் லீவும் வருது. ஸோ நாட்கள் கம்மியாக தான் இருக்குன்ற மாதிரி இல்லை, அது எந்த லீவாக இருந்தாலும் அவங்க அனௌன்ஸ் பண்ணது இதுதான். மார்ச் 30 வந்து வேட்புமனு தொடக்கிறது, கடைசி நாள் வந்து 6, மறுபரிசீலனை 7, ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா வாபஸ் பண்ணுறதுக்கு 9ஆம் தேதி. 9ஆம் தேதி தெரிஞ்சிடும் யார் யார் எந்தெந்த தொகுதியில் ஃபைனல் வேட்பாளருங்கிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு மேலே 23ஆம் தேதி எலெக்ஷன், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து நாம் தமிழர்கள் வந்து எல்லாத்துக்குமே அவங்க தனித்து போகிறனால அவங்களுக்கு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. இது இங்கே இடிக்குது, அங்கே இடிக்குது, இங்கே சொரியுது, அந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க பயணம் அவங்க கால்களை நம்பி நான் தான் அடிக்கடி சீமான் சொல்லிட்டே இருப்பார். அதனால் அவங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் அவங்கக்கிட்டே இருக்கிறனால யாருக்கும் எதுக்காகவும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அவங்க துரிதமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்றைக்கி போயிட்டு கரெக்டாக ஒரே நாளில் எல்லாருமே
போய் அவங்க வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு எப்பயும் போல் அவங்க பரப்புரைகளை கான்சன்ட்ரேஷன் அதிகம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாட்கள் கம்மி. இப்போ ஏற்கனவே அவங்க நாம் தமிழர் வந்து அந்த வேட்பாளர் அறிவித்ததுலேருந்து எல்லாருமே களத்தில் தான் இருக்காங்க. எல்லாம் தொகுதியாக எல்லாம் அவங்க ஒன்று தான் இப்போ வீடு வீடாக டோர் டு டோர் கேன்வாஸ் போகிற இதை பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து அவங்க இந்த எல்லாமே ஒரே நாளில் வேலையை முடிச்சிட்டா மறுபடியும் அவங்க, ஏன்னா மற்றவங்க மாதிரி இவங்க வந்து நாங்கள் அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம்லாம் இவங்க வாக்குறுதி கிடையாது. இவங்களுக்கு வரைவு திட்டம் தான், அரசு வரைவு திட்டம் எப்படி இருக்கும் என்ன ஏதுங்கிறது. இலவசங்கள்லாம் கிடையாது. 3 தான், கல்வி, மருத்துவம், நீர். இதுதான் வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துகிறோம், வாழ்வாதாரத்தை எப்படி மேலே கொண்டு வரோங்கிறது. ஸோ அதனால் வந்து அவங்க ஓட்டுக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க. அதனால் எல்லா வீட்டுக்கும் போய் அவங்க தனித்தனிப்பட்ட முறையாக ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து ஓட்டு கேட்குறது அந்த ஒரு கட்சியாக தான் இருக்கும். குறிப்பாக இதை தொடர்ந்து காரைக்குடியில் அவர் தேர்ந்தெடுக்கும் போது சில பேர் எதிர்கட்சிகள் சொன்னாங்க டெபாசிட் கேட்போம் அப்படி இப்படின்லாம் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நேற்று தினம் காரைக்குடியில் அவங்களோட பொதுக்கூட்டம் நடைபெறுது. எதிர்பார்த்ததுக்கும் அதிகமான கூட்டமும் சீமானுக்கும் வரவேற்பை வந்து பார்க்க முடியுது. ஸோ காரைக்குடி கலைஞர் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ அமமுகவுக்கு அந்த தொகுதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க, காங்கிரஸ் மறுபுறம் வந்து போட்டிடுறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க அந்த ஃபைட்டை? இல்லை, இப்போ அது காரைக்குடி வந்து சீமான் நிற்கிறனால அது பெரிய ஸ்டார் தொகுதியாக மாறி இருக்குது. ஏற்கனவே நம்ம அதை பேசியிருக்கோம். அதோட காங்கிரஸுக்கும் போது காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உண்டான உள்ளடி சண்டைகள்லாம் என்னென்னங்கிறது தெரியும். அதனால் நம்ம முதலே சொல்லியிருந்தோம், காங்கிரஸ் வந்து அங்கே நிற்கிற மாதிரி இருந்தால் அதே வந்து சீமானுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறும்னு. இப்போ அமமுக வந்து அந்த இடத்துல வந்திருக்கு. போன தடவை அவங்க வந்து 3வது இருந்தாங்க, ஒரு 24,000 சில்லற வாக்குகள் அங்கே வந்து வாங்கியிருந்தாங்க. நாம் தமிழர் வந்து 4வதாக தான் வந்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அமமுகவுக்கு ஒரு பேஸ் ஏற்கனவே அந்த தொகுதியில் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ நிற்கிறது வந்து கட்சியினுடைய தலைவர் சீமானே அங்கே நிற்கிறனால ஏற்கனவே வாங்கின வாக்குக்கும் இப்போ சீமானுக்கும் வந்து எந்த விதமான கம்பேரிசனும் கிடையாது. ஸோ அதனால் வந்து சீமானுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எட்ஜ் அந்த இடத்துல காரைக்குடியில் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், அந்த தொகுதியில் ஒரு 25 வயதுலேருந்து 44 வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 44%. அப்போ அந்த வயதில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அரசியல் புரிதல் கொஞ்சம் இந்த 17, 18, 19, 20 வயசில் இருக்கிறவங்களோட 25லேருந்து 44 வயசுக்குள்ளார அவங்க அரசியல் வாதிகளை பார்த்துருப்பாங்க, அரசியல் கட்சிகளை பார்த்துருப்பாங்க, தேர்தல்களை பார்த்துருப்பாங்க, நல்லது கெட்டது எதுன்னு ஒரு புரிதல் இருக்கும் அவங்களுக்கு. சும்மா ஆளை பார்த்துட்டு சூப்பர் இதை போடலாங்கிற அளவுக்கு இருக்காது. அப்போ கொஞ்சம் யோசித்து போடக்கூடிய கூட்டம் வந்து அங்கே ஜாஸ்தி இருக்குது. அதோட 90% படிப்பறிவு உள்ள தொகுதி. ஸோ அதனால் எல்லா வகையிலையும் வந்து அது கொஞ்சம் சீமானுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது இல்லாமல் அதை விட அவங்க எல்லாத்தையும் விட களப்பணி அங்கே பெரிய அளவுக்கு பண்ணணும். என்டிக்கு களப்பணினா எதை மீன் பண்ணுறீங்க? அப்போ டோர் டு டோர் கேன்வாஸ் அவங்க வீட்டுக்கு வீடு போய் எல்லா இடத்துலையும் பெரிய அளவுக்கு அவங்க ரீச் பண்ணாங்கன்னா கட்டாயமாக நானே தான் நிற்கிறேன் அப்படிங்கும்போது ஒன்று. ஏன்னா சீமானே ஒரு இடத்துக்கு எல்லாத்துக்கும் போய் அவர் பார்க்குறாருங்கும் போது அது ஒரு பெரிய ஜோஷ் இல்லையா? குறிப்பாக பல பேர் சொல்ல விஷயம், இந்த தேர்தலில் வட தமிழகத்தில் குறிப்பாக வன்னியர் பறை போலரைசேஷன் நடைபெறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம் பிரிஞ்சதும், திருமாவளவன் ஒரு பக்கம் அணி இணைஞ்சிருக்கிறதும், இப்போ ராமதாஸ் தரப்பு வந்து ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் அவங்க ஓட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்களா அந்த போலரைசேஷன் வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ வன்னியர் SC/ST போலரைசேஷன் ஏற்கனவே இருக்கிறது தான், புதுசு இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்றைக்கி திருமா இருக்கிற இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிட மாட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துல திருமாவை கூப்பிட மாட்டாங்க. அது ரெண்டுமே ஒரு இடத்துல இருந்தால் பேக் ஃபயர் ஆயிருங்கிற எக்ஸாம்பிள்ஸும் இருக்குது. இன்றைக்கி வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தனித்து நிற்கலை. அவங்க வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் நிற்கிறாங்க, திருமா அவர்களும் திமுக கூட்டணியில் நிற்கிறாங்க. அப்போ இன்றைக்கி 3வதாக வந்து ராமதாஸ் அவர்களும் சசிகலா அம்மையார் அவர்களும் போட்டு இன்றைக்கி வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னே தெரியல. எல்லாம் விருப்ப மனு வாங்குறாங்க. விருப்ப மனு எந்த அளவுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு கூட தெரியல. எத்தனை பேர் வேட்பாளர்கள் 234 களத்தில் நிற்பாங்களான்னு தெரியல. ஸோ அது ஒரு மர்மமாகவே இருக்குது. ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு அன்புமணியினுடைய வாக்கை பிரிக்கணும், சசிகலா அம்மையாருக்கு வந்து அதிமுக வாக்கை பிரிக்கணும். அப்போ இது ரெண்டையும் பிரிக்கிறனால ஆதாயம் அடையக்கூடிய ஆட்கள் யார்? திமுகவினுடைய கூட்டணி. அப்போ இதை வந்து இன்னைக்கு ஒரு ராமதாஸ் அவர்கள் வாக்கு சேகரிக்கிறதுக்கு அதிகமாகறதுக்கு வாக்களிப்பாங்கன்னா பண்ணுவாங்க. இல்லை சசிகலா அம்மையார் ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் போடலாமான்னா போடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தர் ஒழிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் போடணுங்கும் போது போட மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே என் வாக்கை நான் ஏன் உங்களுடைய அப்பா பையன் சண்டைக்குள்ளார என் வாக்கை நான் ஏன் விரயம் பண்ணணும்? உங்களுடைய அதிமுக சண்டைக்குள்ளார என் வாக்கை நான் ஏன் விரயம் பண்ணணும்? அப்படி பார்த்தா அம்மையார் சசிகலா அவர்கள் 2017 வெளியே வராங்க. அதுக்கப்புறம் இந்த தேர்தல்லாம் நடந்துருச்சுல, 21 இருந்து 21, 24 நடந்துச்சுல்ல, 21 வராங்க, 21, 24 தேர்தல் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நடக்குது. அப்போ அந்த 2 தேர்தலில் நீங்கள் என்ன பண்ணிருந்தீங்க?
அப்போ இந்த கடைசி நேரத்தில் இந்த நீங்கள் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு வர்றது யாருக்கு ஆதாயத்துக்காக? திமுகவுக்கு நீங்கள் ஆதாயம் பண்ணுறதுக்கா? அப்போ திமுகவினுடைய ஒரு பி டீம் மாதிரி இவங்க இறங்குறாங்கிறதான் மக்களினுடைய கருத்தாக இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து திமுகவை வேண்டான்னு சொல்கிறீங்க வந்து எப்படி உங்களுக்கு வந்து வாக்களிப்பாங்க? அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு எப்படி வந்து இன்னைக்கு சசிகலா அம்மையார் தனி கட்சி ஆரம்பித்து ஓபிஎஸ் திமுகவுக்கு போனனால அண்ணா திமுக பலம் பெற்றிருக்குது. இப்போ முதல்ல விட ஏடிஎம்கே கன்சாலிடேட் ஆகுது. இவங்க தனித்தனியாக இருந்தாங்கன்னா கூட தொண்டர்கள் மத்தியில் என்ன இருந்துச்சுன்னா, சரி என்னப்பா இவங்க வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கலாமேப்பா, ஒன்று சேர்ந்துருக்கலாம். ஆனால் இப்போ அப்பட்டமாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு சசிகலா யார், ஓபிஎஸ் யாருன்னு. அப்போ இன்றைக்கி அதிமுக காரங்களாம் என்ன சொல்கிறாங்க, கட்சிக்கு சேர்ந்தீங்களே நல்ல வேலைப்பா எடப்பாடியார், நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சது எடப்பாடியாருக்கு எப்பயோ தெரிஞ்சிருச்சு, அதனால தான் அவர் இத்தனை நாளாக வந்து அவங்கள சேர்த்துல போல இருக்கா. அப்போ எடப்பாடியார் செஞ்சது கரெக்டு தான்ப்பா. அப்போ இது இந்த மாதிரி பிரிஞ்சிருந்த தொண்டர்கள், நான் தலைவர்கள் ஓபிஎஸ் சசிகலாவை பற்றி பேசல, அவங்களையும் நம்பி களத்தில் இருக்கக்கூடிய அதிமுக காரங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இன்னைக்கு அவங்க பூரா அதிமுக சைடில் வந்து இன்னைக்கு கன்சாலிடேட் ஆகிருக்காங்க. இது அதிமுகவுக்கு பலம். அதே மாதிரி இன்னைக்கு ராமதாஸும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பிரிஞ்சு போனதில் உள்ளபடியே பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களுக்கு வருத்தம் இருந்துச்சு. ஆனால் அரசியலுங்கிறது எப்பயுமே ஃபியூச்சரிஸ்டிக் தான். அப்போ இன்றைக்கி அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாடி தான் வந்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சியும் சின்னமும் எல்லாமே இருக்குது. டாக்டர் ராமதாஸ் பின்னாடி யாரும் இல்லை, ஒரு 10-15 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். அப்போ இன்றைக்கி அந்த சமூகத்தில் இருக்கிறவங்களே இன்றைக்கி ஐயா ராமதாஸ் அவர்களுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது, என் பையனை தோக்கடிக்கிறதுக்காக நான் நிற்கணுங்கும் போது அவங்க எப்படி அதை பார்ப்பாங்க? புரியுது. ஐயா ராமதாஸ் நான் ஜெயிச்ச ஆட்சி அமைக்கணும், எனக்கு வாக்கு போடுங்கன்னா போடுவாங்க. ஆனால் இப்போ அதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறு 0.1% இருக்குதா? இல்லை. அப்போ நீங்கள் போய் கை கோர்த்திருக்கிறது யார்? ஐயா அம்மையார் சசிகலா கூட. அவங்க பிப்ரவரி 2027 வரைக்கும் தேர்தலில் நிற்க முடியாது தண்டனை வாங்கினதுனால. அப்போ உங்களுடைய இந்த கூட்டு இந்த 2 பேர்த்தினுடைய உறவுனுடைய நோக்கம் என்ன? அடுத்தவனை கெடுக்கிறது தானே. அப்போ அதுக்கு எப்படி உங்களுடைய சாதிக்காரங்க வந்து அவங்களோட உறவாக இருப்பாங்க? அப்போ உங்களுடைய சாதிக்காரங்களை அந்த அளவுக்கு குறைச்சி மதிப்பிடுறீங்களா? இல்லை முட்டாளா நினைக்கிறீங்க? அவ்வளோ தூரம் நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்களா அவங்கள? அப்போ அதை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து நினைக்கக்கூடிய பலன் தராது. 234 டெபாசிட் போகும், அவங்களுக்கு பெருத்த ஏமாற்றம் இந்த கூட்டணிக்கு வரும். இதோட வந்து டாக்டர் ராமதாஸனுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் தான். குறிப்பாக சார், இந்த போலரைசேஷனில் சிக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது வந்து நாம் தமிழ் கட்சியும் தாவேக்காவும் தான் இருக்காங்க. ஆல்ரெடி விக்ராந்த் இடைத்தர் தான் அந்த போலரைசேஷனை மீறி நாம் தமிழ் வந்து களத்தில் நின்றுருக்காங்க. ஓரளவுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வாக்குகளை வந்து தக்க வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ போலரைசேஷனில் நாம் தமிழ் கட்சி பெருசாக அஃபெக்ட் ஆனாலும் அதை வந்து அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நாம் தமிழ் கட்சிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. தாவேக்கா இந்த போலரைசேஷன் எப்படி ஃபோக்கஸ் பண்ண? தாவேக்காக்கெலாம் இதெல்லாம் புரியுமாங்கிறதே தெரியாது. ஒரு இஷ்யூ இருக்கிறதே தெரியாது, இந்த மாதிரி இருக்கிறதே தெரியுமாங்கிறதெல்லாம் தெரியாது. அப்படியே இருந்தாலும் அதை வந்து அவங்க வந்து ஒரு கையாளுற முறை அதற்கு எதிர்ப்பாக தான் இருக்கும். இன்றைக்கி சீமான் எந்த இடத்துல போனாலும் யாரை வேணாலும் திட்டி பேசிட்டு வருவார். எந்த சாதிக்காரனாக இருந்தாலும் நீ சாதி பார்த்து பழகிறவனு வேண்டியதில்லை, சாதி பார்த்து பழகிறவன்ட்ட பழக்கமே வச்சுக்காதீங்கன்றார். சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போட்டால் அது தீட்டு நீ போடாதராங்கிறார். ஆனால் இங்கே தாவேக்கால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதி பார்த்து தான் கேண்டிடேட்டை நிறுத்துறீங்க, மதம் பார்த்து தான் கேண்டிடேட்டை நிறுத்துறீங்க. அப்போ 2 பேர்த்துக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ சீமான் வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியாக ஒரு அரசியலில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் அரசியல் செய்யும்போது அவங்களால இந்த எதிர்ப்புகள் எல்லாம் சமாளித்து வர முடியும். ஆனால் சாதி மதம் இதையெல்லாம் கடந்து அந்த தத்துவங்கிறது ஒரு பவர்ஃபுல். ஆனால் நீங்கள் வந்து தத்துவம்னு சொல்லிட்டு அதை பற்றி எதுவுமே பேசாமல் சாதிக்குள்ளாரையும் மதத்துக்குள்ளாரையும் போய் இருக்கும்போது நீங்கள் அதிலே வீக் ஆகிடுறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வைக்கும்போது நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லவனாக இருக்கணும்னா நீங்கள் யாருக்குமே நல்லவனாக இருக்க முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் வந்து தாவேக்கா போகுதுன்னு பார்க்குறேன். சீமான் அவர்கள் அதில் சிறப்பாக கையாளுறாரு. அவருக்கு அந்த வாக்கு வரலனாலும் அதை பற்றி அவர் கவலைப்படுறதில்லை. உன்னுடைய நீ சாதி பார்த்து எனக்கு போட்டால் எனக்கு தீட்டுறாங்கிறார். அப்போ என்ன பண்ணுறான், அந்த இதில் பரவாயில்லடா உண்மையாலுமே இந்த ஆள் வந்து சாதிக்கு எதிரானவனாக இருக்கான். அப்போ எல்லா சாதியில் இருக்கிறவனுக்கு சாதி எதிர்ப்பாளன் இருப்பான்ல, அப்போ அவன் பூரா போடுவான்ல. அப்போ இந்த ஆள் சாதி காணவன் இல்லை, உண்மையாக தான் பேசுகிறான். அப்போ எந்த இடத்துலையும் வந்து சரி எனக்காக போடு இந்த சாதிக்காக போடுன்னு எங்கேயும் பேசுறது இல்லை. அப்போ உண்மையாலுமே ஏன் சாதிக்கு மட்டும் எதிரானவன் இல்லை, எல்லா சாதிக்கும் எதிரானவங்கும் போது அது ஒரு பொது நிலைமை வந்துடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, நீங்கள் ஒரு சாதியை ஆதரித்து இன்னொரு சாதியை ஆதரிக்கலைங்கும் போது அது உங்களுக்கு வம்படியாக வந்து மாட்டிக்கும். அதில் மாட்டிக்கிறாங்க எல்லாருமே. சீமான் அந்த இடத்துல இல்லை, எல்லாத்தையுமே எடுத்து போகிறாரு, எல்லாத்தையுமே கேள்வி கேட்குறாரு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பொதுநலவாதியாக பொதுநலன் இருக்க மாதிரி ஒரு நடுநிலைமையாக போயிடுறாரு இவர். அதனால் அவர் ஈஸியாக சமாளிச்சுட்டு வந்துடுறாரு சீமான். இதை தொடர்ந்து விசிகாவுக்கு 8 இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து யாரெல்லாம் விருப்பம் பண்ண அளித்தாங்களோ அவங்க கூட நேர்காணலை வந்து ஆன்லைனில் திருமாவளவன் பண்ணிட்டு இருந்தார். அடுத்த நாள் பார்த்தா லிஸ்ட்டு வெளியே வருது. அதில் 2 கேள்விகள் எனக்கு இருக்குது.
தன்னை வந்து ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ள சுருக்கானா நான் வந்து ஒரு பொதுத்தள தலைவர்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வந்து காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதியில் நிற்கிறாரு. இன்னொரு விஷயம், எம்பியாக இருக்கும்போது திடீர்னு அவர் ஏன் இங்கே வந்து எம்எல்ஏக்கு நிற்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த ரெண்டு கேள்வியும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதில் பார்க்கும்போது ஒரு குறிப்பாக ஒரு வார்த்தை அண்ணன் தொல் திருமா யூஸ் பண்ணுறார். இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் தமிழக அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்குங்கிறார். எதை மீன் பண்ணுறது? அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே ஸ்டேட்டஸ்கோ இப்போ ஒரு திமுக ஆட்சியில் இருக்கிற மாதிரி இப்போ அவங்க 2021 ஜெயிச்சு வந்த மாதிரி இந்த 2026 தேர்தல் வந்து கம்ஃபர்டபுள் இல்லைங்கிறது அவரே டிக்ளேர் பண்ணுறார். நீங்கள் சொன்ன வார்த்தை தான் கரெக்ட். அவர் டிக்ளேர் பண்ணுறார். இது வந்து ஒரு பெரிய மாறுதலுக்கு உண்டாக போகுது. அப்போ இந்த மாநில அரசியலில் நான் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய இடர்பாடுகளுக்கு இந்த 2026 தேர்தல் திமுகவுக்கு வந்து ஒரு சாதகமான தேர்தல் இல்லை. இந்த தேர்தல் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஈஸியான தேர்தல் இல்லை. கட்டாயம் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை, பெரிய மாறுதலுக்கு தமிழ்நாடு அரசியல் மாறுதல் பெரிய அளவுக்கு ஏற்பட போகுதுங்கிறார் தமிழ்நாட்டில். ரைட். ஸோ அதனால் வந்து தான் வந்து இங்கே களமாட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து இவருக்கு மத்தியில் இருக்கிறத விட ஒரு எம்எல்ஏவாக இருக்கும்போது இவருடைய அரசியல் ஆளுமைகளை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடியனா எப்போ நீங்கள் சாதாரணமாக எம்எல்ஏவாக இருந்தால் வந்துருமா? அப்போ இவர் ஏதாவது வந்து ஒரு கூட்டாட்சியை எதிர்பார்த்துருக்காரா? அப்போ வந்து ஒரு கூட்டணி ஆட்சி தான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குமா? அப்போ யாருக்குமே வந்து பெரிய சிங்கிள் மெஜாரிட்டி வராதங்கிற அளவுக்கு அவர் பெரிய அளவுக்கு போய், ஏன்னா அவர் ரொம்ப எப்பயுமே தொலைநோக்கு பார்வையோடு பார்க்குறவர் தானே. அப்போ அதெல்லாம் அவர் பார்த்தனாலே என்னமோ அவர் வந்து இல்லை நம்ம பாராளுமன்றத்துக்கு போகிறத விட சட்டமன்றத்துக்குள்ளார போய் நம்ம ஏதாவது ஒன்று பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோன்னு சொல்கிறாரு. அதோட வந்து நீங்கள் கேட்டது நியாயமான கேள்வி. நம்ம வந்து ஒரு பொது கட்சிங்கும் போது ஒரு கட்சி தலைவனாக நீங்கள் பொது தொகுதியில நின்றுக்கணும். வேறு யாரையும் நீங்கள் நிற்க வைக்கிறதுக்கு நீங்கள் தனியாக நின்றீங்கன்னா நீங்கள் அனைவருக்குமான தலைவருங்கிறத, அனைவருக்குமான கட்சிங்கிறத நீங்கள் நிலைநிறுத்துற மாதிரி. காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதி தானே. ஆமாம். அப்போ அதில் போய் நீங்கள் நிற்க வேண்டிய கட்டாயம் என்ன? அப்போ நீங்கள் சொல்கிறதுக்கும் நீங்கள் செய்கிறதுக்கு ஏன் வேறுபாடு இருக்குது? இப்போ 2 தொகுதி பொது தொகுதி கொடுத்துருக்காங்களா, அதில் ஒன்று நீங்கள் ஏன் நிற்கக்கூடாது? திருப்பூர், நாகப்பட்டினம் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுத்து ஏன் நீங்கள் அதில் நிற்கக்கூடாது? அப்போ அந்த இடத்துல எது உங்களை தடுக்குது? அப்போ இதெல்லாம் வந்து கட்டாயமாக திருமா அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி தான். அது இல்லாமல் அவங்க இதில் ஏற்கனவே இருக்கிற அந்த 4 எம்எல்ஏல ஒரு சிந்தனை செல்வன் மட்டும்தான் திருப்பி மீதி எல்லாத்துக்குமே வந்து சீட்டு கிடையாது. வன்னியரசுக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சார் திமுகவுக்கு இதை ஏதோனும் சிக்னலை கொடுக்க முயற்சிக்கிறாரா, இல்லை அவங்களுக்கு எதுவும் சிக்கல்? அதுதான் நான் சொன்னேன். இப்போ திமுக நினைக்கிற மாதிரி இது திமுக ஆட்சி கட்டலில் வந்து டக்குன்னு உட்கார்ற அளவுக்கு இல்லை. அப்படியே நாளைக்கு வந்தாலும் கூட்டணி ஆட்சி, ஏன்னா இவங்க வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற கோஷத்தை வச்சு வந்தவங்கன்றாங்க. அப்போ இன்னைக்கு திமுக சிங்கிள் மெஜாரிட்டியாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கன்னு அண்ணன் திருமா ஃபீல் பண்ணுறார். ரைட். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்னைக்கு தேமுதிகவை உள்ளார கொண்டு வந்தது மூலியமாக உள்ளுக்குள்ளாரே ஏகப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு எந்த ஒரு கூட்டணி கட்சியும் இன்னொரு கட்சியை ஜெயிக்கிறதுக்கு வாக்களிக்க போறதில்லை. காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு திமுக வாக்களிக்காது, திமுக ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ் வாக்களிக்காது, தேமுதிக ஜெயிக்கிறதுக்கு கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் வாக்களிக்க மாட்டாங்க. இப்போ கம்யூனிஸ்டுகள் ஜெயிக்கிறதுக்கு தேமுதிக வாக்களிக்காது. அப்போ இந்த மாதிரியே உள்ளார குளறுபடிகள், ஏகப்பட்ட இடியாப்ப சிக்கல்கள் இருக்குது. அப்போ இது வந்து சிங்கிள் மெஜாரிட்டியில் இவங்க வரமாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரப்போகுது. அப்போ வந்து கூட்டணியினுடைய சப்போர்ட் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வந்துட்டா அமைச்சரவைன்னு ஒன்று வரும் இல்லையா, அதில் தான் பங்கெடுக்கணுங்கிறது தான் அவர் வந்து 2026க்கு அப்புறம் தமிழகத்தில் பெரிய அரசியல் மாறுதல் ஏற்பட போகுதுங்கிறது அதுதான் அவர் குறிப்பால் உணர்த்துறார். அப்போ தான் வந்து பாராளுமன்றத்தில் போய் எம்பியாக உட்காந்துருக்கிறவரை தமிழக சட்டசபையில் எந்த கட்சி அமைச்சாலும் இவர் கூட்டணிக்கு ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாருங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. புரியுது. அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி. ஆனால் அதில் நான் மந்திரியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டத்துக்கு நவுந்திருக்காரா. ஏன்னா இன்றைக்கி வந்து இவங்க இந்த திமுகவுக்கு மட்டும் இவங்க இட்டுக்கட்டு பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய படுபாகத்தை நம்ம பண்ணிட்டோங்கிறது இப்போ உணர்ந்துட்டாங்க. நல்ல மூவ் தான் அது பண்ணுறது, நல்ல மூவ். அதுக்கு தான் ரெடி ஆகுறாரு. இல்லைன்னா அவர் வந்து அவ்வளோ சாமானியமாலாம் அவங்க பேசி பாருங்க. அவர் எம்பி தானே, ஏன் வந்து எம்எல்ஏக்கு நிற்கணும்? இன்னொரு ஆளுக்கு வேட்பாளருக்கு இத்தனை வருஷமாக பல வருஷங்களாக பயணித்த வேட்பாளர் கட்சிக்காரங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம். ஏன் கொடுக்கல? தானே போய் நிற்க வேண்டிய கட்டாயம் என்ன? அப்போ ஒரு எம்பி பதவியை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் எம்எல்ஏக்கு எதுக்கு போய் நிற்கிறீங்க? புரியுது. அப்போ இதெல்லாம் பெரிய செய்திக்கான சமிக்கை. இதெல்லாம் அண்ணன் திருமாவளவன் கொடுக்குறது அப்படி தான் நான் பார்க்குறேன். இது திமுகவுக்கு உள்ளபடியே அண்ணன் திருமாவளவர்களுக்கு கொடுத்துருக்க செய்தி மிக ஆபத்தான செய்தி.
வாக்காளர்களும் பொதுமக்களும் இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது திமுக படுபாதாளத்துக்கு இதில் போக போகுது இந்த தேர்தலில். அவங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து ஈஸி கேம் கிடையாதுங்கிறது அண்ணன் திருமாவளவன் அவர்களே அப்பட்டமாக படம் பிடிச்சு காமிச்சிட்டார். சார், இதை தொடர்ந்து திமுக வேட்பாளர் பற்றி வெளியே வரும்போது மனோ தங்கராஜா இருக்கட்டும், அமைச்சர் காந்தியா இருக்கட்டும், அப்புறம் பொன்முடி, இவர்களுக்கெல்லாம் சீட்டு வழங்கப்படவில்லை. மனோ தங்கராஜ் கயல்வெளி செல்வராஜனும் இல்லை, அவருக்கும் இல்லை. பல பேர் வந்து அதிருப்தியில் இருக்காங்க. ஆனால் பொன்முடி அவர்கள் மகனுக்கு வழங்கிறாங்க, காந்தி அவர்களோட மகனுக்கெல்லாம் வழங்கியிருக்காங்க. அமைச்சர்களே இப்போ மாற்றப்பட்டிருக்குது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ மனோ தங்கராஜ் அவர்களுக்கு வந்து பல குற்றச்சாட்டுகள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது, அதனால் அவங்க கொடுக்கல. பட் பொன்முடிக்கு வந்து கொடுக்கல, ஆனால் பையனுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அவர் வந்து அறிவாளத்தில் அழுகுறாரு சார். யார்? மனோ பொன்முடி அவர் எனக்கு சீட் தரலன்ற அவர் கட்சியில் திருப்பி வந்து துணை பொதுச் செயலாளர் திருப்பி உட்கார வச்சதே பெரிய விஷயம். எதுக்காக அவர் பதவி விட்டு தூக்குனாங்க? சைவம் வைணவம் சொல்லிட்டு அந்த இப்போ அதெல்லாம் சால்வ் ஆகி போச்சா? நிச்சயமா இல்லை. அப்போ திருப்பி வந்து அங்கே கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்கன்னா இதே வந்து பெருந்தன்மையோட கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. இதே திமுகவுக்கு மைனஸ் பாயிண்ட். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அப்பாவுக்கு பதில் நான் பையனை கொண்டு வந்துடுறேன். அப்போ இது என்னது? இது வாரிசு அரசியல் தானே, மன்னர் ஆட்சி தானே இது. உனக்கு இல்லை உன் பையனை, உன் பையனுக்கு இல்லை உன் பையனோட பையனுக்கு. அப்போ நான் என் பையனை கொண்டு வர மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களை கொண்டு வந்துக்குங்க. அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த வாரிசை பண்ணும்போது எந்த அரசியல்வாதி வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களை பார்த்து கேள்வி கேட்க முடியும்? கேள்வி கேட்க முடியாதுல்ல. அதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. இது வந்து உள்ளற்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த திமுகவை நம்பி இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கட்சியில் வளரணும்னு நினைப்பாங்கல்ல. இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த அமைச்சர் பெருமக்கள் ஒரு 30-35 பேர் இருக்காங்க. அவங்களுடைய மகன்களே தான் வந்து இந்த இடத்துக்கு பூரா வர முடியும்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், பல வருடமாக கட்சிக்காக உழைத்தவர்கள்லாம் திருப்பி அதே உடன்பாட்டோட அதே கமிட்மெண்ட்டோட நம்பிக்கையோடு வேலை பார்ப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் நேற்று தான் வர்றாரு, அவருக்கு வந்து நீங்கள் தொகுதி கொடுக்குறீங்க, ஒரத்தநாட்டில் வைத்தியலிங்கத்தை கொடுக்குறீங்க, இவர் மனோஜ் பாண்டியனுக்கு கொடுக்குறீங்க. அப்போ அந்த தொகுதியில் பூரா இது நாள் வரைக்கும் அவங்கள எதிர்த்தே திமுக காரன் களமாடி இருப்பான்ல. சொத்து பத்தை விற்று காசு செலவு பண்ணி அடி உதை வாங்கி கேஸ் புக் பண்ணி யாரை எதிர்த்து அரசியல் பண்ணணுமோ இன்னைக்கு அவங்களுக்கு போய் இவங்க வேலை பார்ப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. அப்போ இன்னைக்கு திமுக கூடாரம் என்னவா மாறிட்டு இருக்குன்னா அதிமுக கூடாரமா திமுக கூடாரம் மாறிக்கிட்டு இருக்குது. இது ஒரு பெரிய சவால். எதிர்காலத்தில் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையை திமுக சந்தி. ஐயா ஸ்டாலின் அவர்கள் காலத்துக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் இதெல்லாம் சமாளிக்க முடியாத கிளம்ப போக ஒரு பூகம்பம் இதெல்லாம். ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். எங்களுக்கு 40 சீட்டு வேணும், 50 சீட்டு வேணும் பேரம் பேசி கட்சியில் 28 சீட்டுகளை காங்கிரஸ் வந்து நின்னாங்க. ஆனால் இன்னமும் வேட்பாளர் லிஸ்ட்டு ரெடியாகாமே இருக்குது. 28க்கே வேட்பாளர் கிடைக்கல, உங்களுக்கு 40 கேட்குதான்னு சொல்லிட்டு இப்போது பிரச்சனையை கலப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது ஏப்ரல் 6ஆம் தேதி சாயந்தரம் அந்த வேட்புமனு கடைசி நாளுக்குள்ளார இவங்க முடிவு பண்ணி எல்லாத்தையும் கொண்டு போய் போட்டாங்கன்னா பரவாயில்ல. இல்லை, உண்மையான வேட்பாளர் கிடைக்கலையா என்ன? இல்லை, வேட்பாளர் கிடைக்காமலாம் இருக்காது. அவங்களுக்கு நீயா நானாங்கிற போட்டி நிறைய இருக்குது. இதே இப்போ பாண்டிச்சேரியில் பாருங்கள், நாத்த நாரிட்டு இருக்குல்ல, திமுகவும் நிற்க வைக்குது, கேண்டிடேட்டை காங்கிரஸ் நிற்க வைக்குது. இது இந்த இதே வேண்டான்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் தனியாக போய் 3 சீட்டு நிற்கிறாரு. கம்யூனிஸ்டுகள் எங்களுக்கு கொடுக்கலன்னு அவங்க பெரிய ஏமாற்றம். அப்போ இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிறத இவ்வளோ ஏமாற்றங்கள் பூரா தமிழ்நாட்டில் எதிரொலிக்குன்றீங்களா எதிரொலிக்காதுங்கிறீங்களா? கட்டாயமாக எதிரொலிக்கும். அப்போ இது வந்து திமுகக்குள்ளாரையோ கூட்டணிக்குள்ளாரையோ அவங்களே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அண்ணன் திருமாவளவன் அந்தளவுக்கு தெளிவாக சொல்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து இப்போ காங்கிரஸ்க்கு வந்து அவங்களுக்குள்ளாரே எப்பயுமே முட்டல்கள் மோதல்கள். அது எப்பயுமே வந்து அந்த ஒரு நண்டு கதை தான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நண்டு ஏறி போச்சுன்னா இன்னொரு நண்டு பிடிச்சி காலை வரணும். அது காங்கிரஸ்க்கு 100க்கு 100 பொருத்தமான கதை. அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களே தான் தடுப்பு, அவங்களுடைய வீழ்ச்சிக்கு அவங்களே தான் முழு முதற் காரணம். வேறு யாருமே காங்கிரஸை ஒழிக்கிறதுக்கு வேறு எந்த கட்சிக்காரனும் வேண்டாம், பாஜக காங்கிரஸ்காரனே போதும். ஸோ அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ்க்கு எதிரி காங்கிரஸ் தான். ஸோ அந்த இதுதான் இப்பயும் நமக்கு தெரியுது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் செட்டில்மெண்ட் ஆகும். ஈவன் ஐயா ப. சிதம்பரம் அவர்கள் கூட இந்த எலெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு ஈஸியான எலெக்ஷன்லாம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறதா தகவல். ஸோ அதனால் வந்து இது பெரிய இக்கட்டான ஒரு தேர்தல் தான். அந்த இக்கட்டான தேர்தல்லையே வந்து இவங்க ஒன்றுமா இல்லாமல் இவ்வளோ வம்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பிரச்சனையாக முடியும். எதைத்தான் நீங்கள் சரிங்க ஒன்றுமே சினிமாவில் தான் சார் அப்படி நீங்கள் கதாநாயகனை கேரவன்லேயே உட்கார வச்சுருப்பாங்க, மீதி எல்லாம் டைரக்டர் வேலை வைப்பார், அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்ப்பார், பாடலாசிரியர் வேலை பார்ப்பார், ஸ்டென்ட் டைரக்டர் வேலை பார்ப்பார், இப்போ மியூசிக் டைரக்டர் வேலை பார்ப்பார், கொரியோகிராஃபர், எடிட்டர் எல்லாம் அவங்கவுங்க வேலை பார்ப்பாங்க. சினிமாவில் தான் நடிகர்களுக்கு வந்து கேரவன் விட்டு வெளியே வந்தோடனே ஷார்ட் ஆக்ஷன் சொல்லிட்டா நடித்து முடித்தோடனே பேக்கப்னு சொல்கிறோடனே போய் உட்காந்துக்கலாம். அது சினிமாவில். அரசியலையும் நீங்கள் அந்த மாதிரியே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? சரி, அப்படிதான் இருந்தாலும் மற்ற வேலையெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு யார் இருக்கா? கட்டமைப்பு இல்லைன்ற என்ன இருக்குது இங்கே?
அப்போ சினிமாவில் இருக்கிற மாதிரியே நீங்கள் அரசியலில் நீங்கள் இருக்கணும்னா எப்படி சாத்தியமாகும்? நிச்சயமா. அப்போ சினிமாவில் உங்களை ரசிக்கிறவன் தான் உங்களை அரசியலில் இந்த ரசிப்ப முடியும். அப்போ அந்த சினிமாவினுடைய உங்கள் ரசிகர் கூட்டம் மட்டும் பத்துமா ஜெயிக்கிறதுக்கு? வாய்ப்பே இல்லை. ஓகே சார், அதுதான் நமக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்குது உங்ககிட்ட. ஓகே சார், பல்லர்களுக்கு தெளிவாக நன்றி சார். நன்றி சார்.